விஞ்ஞானி வீரமுத்துவேல் பயின்ற பாலிடெக்னிக் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து உரையாடி தன்னுடன் பயின்ற மாணவர்களுடன் மகிழ்ச்சியுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். விழுப்புரம் ஏழுமலை பாலிடெக்னிக் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 700க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் மாணவிகள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு தங்கள் அனுபவங்களை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினர். கல்லூரியின் முதல்வர் ஆமோஸ் ராபர்ட் ஜெயச்சந்திரன் முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் வரவேற்றார். நிறுவனரும் தலைவருமான சாமிக்கண்ணு அவர்கள் அனைவரையும் வரவேற்று வாழ்த்தி பேசினார். பாலிடெக்னிக் தலைவரும் முன்னாள் மாணவருமான செல்வமணி பேசுகையில், இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில் பயின்றவர் சத்யராயன். 3 திட்ட இயக்குனர் விஞ்ஞானி வீரமுத்துவேல் அவர்களின் சாதனையை வாழ்த்தி பாராட்டி பேசினார். அவரை போல் அனைவரும் வாழ்க்கையில் உயரிய உன்னத நிலையை அடைந்து தன் வீடு தன் நாடு என்ற நிலையில் தன் கீழ் உள்ள மக்கள் பயன்பெற்று நல்ல நிலைக்கு செல்ல நாம் அனைவரும் உதவிட வேண்டும் என எடுத்துரைத்தார். இதன் பின்னர் முன்னாள் மாணவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து உரையாடினர். இதனைத் தொடர்ந்து தன்னுடன் பயின்ற சக மாணவர்களுடன் மகிழ்ச்சியுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மன நிறைவுடன் மகிழ்ச்சியுடன் விடை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஆசிரியர்கள், முதல்வர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அங்கெல்லாம் சிவத்தெல்லாம் ஒட்டின ஸ்டூடெண்டாக இருக்கும்போது நான் 4வது போய் தனியார் கல்லூரி துவக்கணும், எல்லாம் வெளிமாநிலத்துக்கு போயிடலான்னு சொல்லி கல்லூரி துவக்கம் கட்டிட்டார் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். முன்னாள் மத்திய அமைச்சர், அந்த மாநில மாணவர்கள் செயலாளராக இருந்தது. அவர் எனக்கு நண்பராக இருந்தார். அவர் தான் அண்ணாமலைக்கு அந்த காலத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆளவை உறுப்பினர் ஸ்டேட் மெம்பராக என்ன நீரூபி அவர்கள் ஜனாதிபதியாக கலந்துக்கிட்ட அந்த மேடையில் ராஜா எனக்கு மாலை அனுப்பி என்னை அனைத்து தான் என்னை அப்ரிசியேஷன் பண்ணி எனக்கு சேர்த்தார். அப்போ கல்வியில் எனக்கு ஈடுபாடு கொடுக்குறாரா, நீயும் ஒரு அப்ளிகேஷன் போடுன்னு. அந்த காலத்தில் நான் அண்ணா சரி நானும் ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். 8 பேர் போட்டாங்க, நான் 9 பேர். 9 நடுவில் ஐயா அவர்கள் இருந்தார் அமைச்சரா. இல்லை எனக்கு வேலை கேட்காங்க, அதாவது இயக்கத்தை சார்ந்தவன் யாரும் சொல்லிட்டாங்க. கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் எழுதுங்க, அது அவருக்கு தான் அவர் போட்டு போவார். நீங்க எடுக்கிற அந்த 10, 15 ஏக்கர் 20 ஏக்கர் அவர் டொனேஷன் கொடுத்துட்டாங்க.